வணக்கம் லோகன் டாக்கீஸ் வியூவர்ஸ். தமிழ்நாடு அரசியலில் இப்போதைக்கு இருக்கிற ஆகச்சிறந்த ஹாட் அண்ட் ட்ரெண்டிங் பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? ராகவா லாரன்ஸ் தாவேகா சார்பா திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்குறாரா? கடந்த சில நாட்களா சோசியல் மீடியா முழுக்க, அரசியல் வட்டாரங்கள் முழுக்க இதே பேச்சு தான் இருந்தது மக்களே. இதனால அவரோட அரசியல் எதிர்காலம் என்ன, அவர் ரஜினி பக்கமா விஜய் பக்கமான்னு ஏகப்பட்ட விவாதங்கள், ஏகப்பட்ட தியரிகள் சோசியல் மீடியால ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு மொத்த தமிழ்நாட்டையும் அப்படியே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. நீங்க ஆமான்னு சொன்னா நான் அரசியலுக்கு வர தயார், வேண்டாம்னு சொன்னா வரமாட்டேன்னு ரசிகர்கள் கிட்ட நேரடியா களம் இறங்கிட்டாரு. ஆனா இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எமோஷனல் பிளாஷ்பேக், தளபதி விஜய் நடிச்ச எலெக்ஷன் பாலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்ச், சூப்பர் ஸ்டார் ரஜினி கொடுத்த அட்வைஸ்னு பல கதைகள் இருக்கு. இந்த வீடியோல லாரன்ஸ் மாஸ்டரோட அதிரடி அரசியல் முடிவை பத்தி அக்கு வேற ஆணி வேற ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல சினிமா, எமோஷனல், மாஸ், அரசியல்னு எல்லாமே இருக்கு. முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சது, இதோட பின்னணி என்னன்னு நாம பார்ப்போம். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு அறிவிப்பு வந்த உடனே சோசியல் மீடியால ஒரு செய்தி காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. அதாவது நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக ராகவா லாரன்ஸ் தான் அங்க வேட்பாளராக களமிறங்க போறாருன்னு அப்படின்னு சொன்னாங்க. லாரன்ஸ் ஏற்கனவே ஏழை எளிய மக்களுக்கு பல சமூக சேவைகள் செய்யறதால இவருக்கு மக்கள் மத்தியில, குறிப்பா திருச்சி மக்களிடம் பெரிய சப்போர்ட் இருக்கும்னு அரசியல் அனலிஸ்டுகளும் பேச ஆரம்பிச்சாங்க. இங்க நாம் ஒரு முக்கியமான அரசியல் கேள்வி கேட்கணும். லாரன்ஸ் மாஸ்டர் ஏன் திருச்சி கிழக்கு தொகுதியை பத்தி பேசிய உடனே இவ்வளவு பரபரப்பாச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் முக்கியத்துவம் என்ன நண்பா? திருச்சி எப்போதுமே தமிழக அரசியலோட ஒரு திருப்புமுனை மையம். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே திருச்சியில நடக்கிற மாநாடுகளும் அங்கு எடுக்கிற அரசியல் முடிவுகளும் தான் கோட்டையை பிடிக்கிறது யாருன்னு தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஐபி தொகுதியில அதுவும் தாவேகா சார்பா ராகவா லாரன்ஸ் நிக்க போறாருன்னு வதந்தி பரவன உடனே மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் ஒரு நிமிஷம் நடுக்கம் வந்தது உண்மை. ஏன்னா அங்க இருக்கிற எளிய மக்கள், அடித்தட்டு தொழிலாளர்கள் மத்தியில லாரன்ஸ் மாஸ்டரோட அறக்கட்டளைக்கு ஏற்கனவே ஒரு பெரிய காட்ஃபாதர் இமேஜ் இருக்கு. அதனாலதான் இந்த செய்தி வெறும் வதந்தியா கடந்து போகாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பிச்சு. இப்போதான் இந்த கதையோட மிக முக்கியமான எமோஷனல் கார்டு ஓபன் ஆகுது மக்களே. லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவத்கீதையில வர கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதுதான் அவரோட கொள்கை. முதலா அவரோட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருன்னு அறிவிச்சப்போ லாரன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நேரா அவர்கிட்ட போய் கேட்டாராம். ரஜினியும் ஆமான்னு சொல்ல, லாரன்ஸ் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை கேட்ட லாரன்ஸோட அம்மாவுக்கு இதுல துளியும் இஷ்டம் இல்ல. அவங்க அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அரசியலுங்கிறது ஒரு சாக்கடையப்பா, அங்க போகக்கூடாது, ஓட்டுக்கு பணம் கொடுத்துதான் ஜெயிக்கிறாங்க, சாதி இல்லை மதம் இல்லைன்னு வெளியே சொல்லுவாங்க, ஆனா உள்ள எல்லாமே இருக்கு, அந்த சாக்கடைக்குள்ள நீ போகாதப்பா, ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வர வேண்டாம், அவரை கூப்பிட்டு போக வேண்டாம்னு நானே சொல்றேன்னு அவங்க அம்மா கராரா சொல்லியிருக்காங்க. அப்போ லாரன்ஸ், அம்மா ரஜினி சார் அரசியலுக்கு வந்தா நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது செய்யலாமேன்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ குழந்தைங்களுக்கு நல்லது செய், அரசியலுக்கு நீ போகாதேன்னு தடுத்துட்டாங்க. இந்த உலகத்துல அம்மா சொல்லை மீறி எதையும் செய்யலாம், ஆனா அதுக்கப்புறம் நான் உருப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு லாரன்ஸ் சொல்றாரு. அம்மாவின் சொல்லை மீறாத லாரன்ஸ் அன்னைக்கு அமைதியானாரு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. ரஜினி சாரும் உடல்நிலை காரணமா அரசியலுக்கு வரலைன்னு அறிவிச்சாரு. கதை இதோட முடியல நண்பா. இப்பதான் கதையில பெரிய ட்விஸ்ட். ரஜினி சாருக்கு அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டரோட மிக நெருங்கிய நண்பரான தளபதி விஜய் அரசியலுக்கு வரதா அறிவிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பாண்டிங் ரொம்பவும் பழசு, ரொம்பவும் ஸ்ட்ராங். விஜய் நடிச்ச பிரிமுடன் படத்துல மேகமாய் வந்து போகிறேன் பாட்டுக்கு லாரன்ஸ் தான் டான்ஸ் மாஸ்டர். ரஜினி எந்த அளவுக்கு நெருக்கமோ அதே அளவுக்கு விஜயும் லாரன்ஸுக்கும் நெருக்கமானவர். விஜய் அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே லாரன்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு மறுபடியும் நேரா அவங்க அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவும் அவங்க அம்மா அதே பழைய பயத்துல, விஜய் கிட்ட என்ன கூட்டிட்டு போ, அரசியலுக்கு வராதப்பா, நீ மிகவும் அமைதியான ஆள், இது ஒரு சாக்கடைன்னு நான் அவர்கிட்டயே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதை லாரன்ஸ் கிட்ட சொன்னப்போ விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திச்சு. விஜய் என்ன சொன்னாரு தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் படத்துல மாஸ் டைலாக் மாதிரி, அவங்களுக்கும் இப்ப தெரியாது மாஸ்டர், வந்த பிறகு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சொன்னபடியே நாட்கள் நகர்ந்தது, தேர்தலும் வந்தது, ரிசல்ட்டும் வந்தது. விஜய் ஒட்டுமொத்த அரசியல் சிஸ்டத்தையுமே தலைகீழா மாற்றி ஜெயிச்சு காட்டியிருக்காரு. விஜய் ஜெயிச்ச உடனே லாரன்ஸ் மாஸ்டர் நேரா அவங்க அம்மா கிட்ட ஓடி போய், அம்மா அன்னைக்கு என்ன சொன்னீங்க? பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, சாதி இருக்கு, மதம் இருக்கு, புதிய ஆளை வரவிட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா நம்ம நண்பர் ஜெயிச்சு காட்டிட்டாரு, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டு, ஆமாப்பா அந்த பையன் எல்லாவற்றையும் மாற்றி விட்டான் அப்படின்னு விஜயோட புதிய அரசியலை பாராட்டி இருக்காங்க. உடனே லாரன்ஸ் சான்ஸை மிஸ் பண்ணாம, இப்ப நான் அரசியலுக்கு போகலாமா அம்மான்னு கேட்டிருக்காரு. அவங்க அம்மாவும் போ கண்ணா அப்படின்னு மனசார ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அம்மாவோட சம்மதம் கிடைச்ச சந்தோஷத்துல தான் இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட தாய்க்கு நிகரா நினைக்கிற ரசிகர்களிடமும் மக்களிடமும் ஓப்பனா இந்த கேள்வியை வச்சிருக்காரு. நான் அரசியலுக்கு வரலாமா? இந்த வீடியோ பாக்குற மக்களும் சொல்லுங்க, எனக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதி இருக்கா? நீங்க வர வேண்டாம் என்று சொன்னால் நான் வரமாட்டேன், என் சுயநலமற்ற சமூக சேவையை தொடர்ந்து செய்வேன், ஒருவேளை வா என்று சொன்னால் வருகிறேன், உங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமா போஸ்ட் போட்டிருக்காரு. இதனால தான் விஜயுடன் லாரன்ஸ் இணைய போறாரா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எகிரி இருக்கு. நண்பா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சினிமாவில இருந்து எத்தனையோ
பேர் அரசியலுக்கு வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லாரன்ஸ் மாஸ்டர் வர்றது ஏன் ரொம்பவும் ஸ்பெஷல்னா, மத்தவங்க அதிகாரத்துக்கு வந்ததே இல்ல, தேர்தல் நின்னாதான் மக்களுக்கு நல்லது செய்ய நினைப்பாங்க. ஆனா லாரன்ஸ் கடந்த 15 இருந்து 20 வருஷமா எந்த ஒரு அரசியல் பின்னணியும் எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு வர வருமானத்தை வச்சுதான் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு எத்தனையோ மருத்துவ உதவிகளையும் கல்வி உதவிகளையும் செஞ்சுட்டு வராரு. அவர் ட்வீட்ல சொன்ன மாதிரியே நீங்க வேண்டாம்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு தனி நேர்மையும் தைரியமும் வேணும் நண்பா. பதவிக்காக ஆசைப்பட்டு வராம அம்மாவோட சம்மதத்தோடும் மக்களோட சம்மதத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற இந்த குணம் தான் லாரன்ஸை மத்தவங்கள இருந்து வேறுபடுத்தி காட்டுது. ஒருவேளை தளபதி விஜயோட தாவேகா கூட்டணியில லாரன்ஸ் இணைஞ்சா அது தமிழ்நாடு அரசியல்ல இன்னும் பெரிய நேர்மையான மாற்றத்தை உருவாக்குமா இல்லையா? லாரன்ஸ் மாஸ்டர் கேட்ட அதே கேள்விதான் இப்ப லோகன் டாக்கி சார்பா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரணுமா, தளபதி விஜய் கூட இணைந்து அவர் புதிய அரசியல் பயணம் தொடங்கணுமா? உங்களோட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா. நீங்க எஸ்ன்னு சொல்றீங்களா இல்ல நோன்னு சொல்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.